ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங். டிசம்பர் 1 இது என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு எழுத கட்டாய இடைநிலை தேர்ச்சியை நீக்க வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு உறுப்பினர் ஐவி நாகராஜன் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் இடைநிலை தேர்வு சான்றிதழுக்கு தனி முன்னுரிமை இல்லை. கரெக்டு தானே? எந்த ஒரு வேல்யூமே கிடையாது. ஜூனியர் மாதிரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. தமிழ் முதுநிலையும் ஆங்கிலம் முதுநிலையும் மட்டுமே தகுதியாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. போத் இயர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வந்து எடுத்துக்கிறாங்க. எனவே தற்போது வெளியிட்டுள்ள புதிய விதிகளின்படி ஆங்கில சுருக்கெழுத்து முதுநிலைக்கு செல்ல தடையாக இருக்கும் இடைநிலை தேர்வை நீக்க வேண்டும் என்பது அனைத்து மாணவர்களின் விருப்பமாக உள்ளது. இதனை தமிழக அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். ஓகே, மாணவர்களோட குரல் வந்து அவருக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவருடைய பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இவர் மூலமாக வந்து நியூஸ் பேப்பர் வரைக்கும் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான். இன்டர் வந்து அவசியம் இல்லைன்னு தான் நானுமே வந்து சொல்லுவேன். ஓகே, இன்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்ற மாதிரி. தென் அதர் ஸ்டேட்ஸில் வந்து ஜூனியருக்கும் சரி எல்லா கிரேடுக்குமே வந்து செகண்ட் பேப்பர் இருக்குது. ஆனால் அதர் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கிரேடுமே முடிச்சா தான் அடுத்த கிரேடு போகணும் அப்படின்ற மாதிரி கம்பல் பண்ணல. சொல்லலாம் ஜூனியர் வந்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆந்திராலையும் சரி தெலங்கானாலையும் சரி சீனியர் கிரேட் டேரெக்டாக போகலாம். டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா. சப்போஸ் யாருக்கிட்டலாம் டிகிரி இல்லையோ அவங்க தான் வந்து ஜூனியர் கிரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனுமே தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் வந்து இவங்க ஏன் இது மாதிரி கம்பல்சரி பண்ணுறாங்கன்னு தெரியல. உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுடைய கிரிட்டிசிசம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டுக்கு வந்து மெயில் மூலமாக வந்து அனுப்புங்க. லெட்டர் மூலமாக கூட எழுதி வந்து அனுப்பலாம். ஷார்ட் அண்ட் எக்ஸாம்ஸ், டைப்ரைட்டிங் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா டோட்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதனால் இந்த சிலபஸ் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக வந்து அவங்களுக்கு வந்து சஜஷன்ஸோ கிரிட்டிசிசம்ஸோ வந்து வைங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டோட் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வாய்ஸை வந்து ஏற்றுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸ்டூடெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக எந்த விஷயமும் வந்து டோட் பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஹேண்டுன்ற ஒரு இந்த ஃபீல்டில் நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணி படிப்பாங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அட்டெண்டு இந்த ஒரு ஷார்ட் ஹேண்டே வந்து அழிஞ்சு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், ஷார்ட் ஹேண்ட் ஆசிரியர்கள் இது யாருன்னா வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக கேட்குறது டைரக்ட் சீனியர் அலோவ் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற சிலபஸ் மாற்றுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்குறது. அதுதான் அவங்களுடைய கேள்வியாகவும் இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அது வந்து எழுதுறது கஷ்டமாக இருக்குது. ஒரு சில சென்டர்ஸில் நல்லா இருக்குது, ஆனால் நிறைய சென்டர்ஸில் வந்து நல்லா இல்லை அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறோம்.